அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் ஏழையின் சிரிப்பில் யூடியூப் சேனல் ஈரா வாசுதேவன். இந்த வீடியோவில் ஒரு பரபரப்பான பாமர மக்கள், நடுத்தர மக்கள் பாதிப்படையக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். என்னடா அப்படி ஒரு விஷயம் பேச போகிறேன், மூஞ்சி ஃபுல்லாக ஏதோ தடவிட்டு வந்திருக்கான்னு நினைக்காதீங்க. இந்த முகத்தை பார்க்கும்போது லைட்டாக வெள்ளி கலரில் உங்களுக்கு தென்படணும், அது எளிமையாக புரியணுன்றதுக்காக என் முகத்தில் வெள்ளி கலர் போன்ற ஒரு பெயிண்டை தடவி இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். என் அன்பார்ந்த தமிழ் உறவுகளே, நம்ம ஒரு 5 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்கினா அந்த 5 ரூபாய்க்கு உண்டான பொருள் நம்மளுக்கு கிடைக்கலன்னா நம்ம எவ்வளோ ஆதங்கப்படுவோம். கஷ்டப்பட்ட பணத்தை, கஷ்டப்பட்ட பொருள் வாங்கி சாப்பிடும்போது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பணத்திற்கு அந்த பொருள் தரமானதாக இருக்க வேண்டும் என்பதே எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். இன்று தமிழகம் முழுவதும் வெள்ளி நகைகள், வெள்ளி பொருட்கள் போன்ற பொருட்களை பாமர மக்கள் இன்று விற்கக்கூடிய தங்கத்தை வாங்க முடியாத ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் அட்லீஸ்ட் வெள்ளியாவது வாங்கி கொலுசு, கம்பல் அது மாதிரி போடலான்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி ஏறக்குறைய 230 ரூபாலேருந்து 260 ரூபா வரைக்கும் விலை ஏறிட்டு அந்நேரம் ஏறி வருது. இன்னும் வெள்ளி அவங்க கொடுக்குற விலைக்கு எந்த நகை கடைக்காரங்களும் ஒரு பியூரான வெள்ளியை தரத்தே கிடையாது. கேட்டிங்கன்னா இன்றைக்கி போய் 1 கிராம் வெள்ளி வாங்கினீங்கன்னா எவ்வளோ ரேட்டோ 240 ரூபா போட்டு பில்லு போட்டுருவாங்க. அதே ஒரு 2 நாள் கழிச்சு எடுத்துன்னு போய் கொடுத்தீங்கன்னா அந்த நகை பியூரிட்டி 70% தான் இருக்குங்க, அதுக்கு மேலே போகாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ வாங்கும்போது நம்மக்கிட்ட பியூரிட்டி 90%ன்னு சொல்லி ஏமாத்துகிற அதே நகை கடைக்காரங்க விற்கும்போது நம்ம அந்த பொருள் எடுத்துகிட்டு போனால் 70% வெள்ளி தான் அது பியூரிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பெரிய நாமம் போடுறாங்க. இது இன்னமும் நடந்துகிட்ருக்கு. இந்த நகைகள்லாம் தரத்தை பரிசோதிக்கக்கூடிய அதிகாரிகள் அமைதியாக இருக்கின்றார்கள். மக்களே, இன்றைய காலகட்டத்தில் நான் யாரையும் குறை சொல்லவில்லை. ஆனால் வெள்ளி நகைகள் மீது நடைபெறுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் இங்கு மறைக்கப்படுகிறது. இதில் தாங்க ஏமாற்றி அவன் வாழ போகிறான்னு நினைக்காதீங்க. ஏழை மக்கள் தங்கள் வேர்வை சிந்த இரவு பகல் பார்க்காமல் பணத்தை இங்கு அமர்ந்து கொண்டே கொள்ளையடிக்கிறார்கள் என்ற கருத்தை உங்கள் மூலம் முன்மொழிகிறேன். எனவே வெள்ளி நகைகள் வாங்கும் பொழுது தரம் பார்த்து வாங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும். என் தமிழ் உறவுகளே, வெள்ளி நகைகளை வாங்கும் பொழுது சரியான இடத்தில், சரியான கடையில் வாங்குங்கள். உங்கள்